அந்த மாதிரியான. ஓகே, இல்லை சரி, ஓகே. நீங்கள் எழுதின பாயிண்ட் நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாலிப வயசில் தான் இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது, அதாவது ஹார்மோன் அப்படின்னா தப்பான ஹார்மோன் மட்டும் இல்லை, உடலுக்கு நிறையா தேவையான நல்ல ஹார்மோன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப துடிப்பாக செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைல்டுஹுட், அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடலசன்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஆங்கிலத்தில். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இளம் பருவம், வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா 12 வயசுலேருந்து 19 வயசு, 21 வயசு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்க்க அடல்ட் அப்படின்றது 18 வயசுக்கு மேலே. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடலசன் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, வளர் இளம் பருவம், இந்த ஒரு டைம்ல தான் அவங்களுக்கு தேவையான, அதாவது என்னன்னு பார்த்தோம்னா அவங்க குழந்தையிலிருந்து அடுத்து இளைஞர்களாக மாறுவதற்கு ஏதுவான அந்த டிரான்சிஷன் பீரியட் மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சரீர பிரகாரமாக அவங்களுடைய மன ரீதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த லெவலில் யோசிப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள வர. சரி, முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எமோஷ்னல் ஃபீலிங்ஸ். அது நன்மைக்கு எதுவாக இருக்குது, தீமைக்கு எதுவாக இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த யூத் ஸ்டேஜ் அப்படின்றது ஏன் எங்கள் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் தான் நல்ல டெசிஷன் எடுக்கலாம், கெட்ட டெசிஷன் எடுக்கலாம். எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி எப்போ தான் இருக்கும் ஃபுல்லாக. ஒருவேளை தீமைக்கு ஏதோ முடிவு எடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லாக என்ன பண்ணலாம், தீமையாக மாறுவதற்கான எல்லா விதமான பலமும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து நன்மைக்கு எதுவாக எடுத்தாங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு எதுவும். அப்போனா அந்த ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். அதே வகையில் ஏன் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு வாலிபன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம், சுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் எந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, வாலிப ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, ஸோ முதல்ல வழி அப்படின்றது வாழ்க்கைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏன் வாலிபன் அங்கே மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த வாலிப வயசில் சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எப்படிலாம் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது என்னென்னலாம் உதாரணங்கள் எல்லாருமே வாலிப பிள்ளைகள் ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணும். சுத்தமில்லாத வாழ்கிறது அப்படின்னா வாலிப வயசில் எப்படிலாம் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நாம் வாழ்கிறோன்னு இல்லை, உலக ஜனங்களையே இல்லை இந்த டீனேஜில் இந்த யூத் ஸ்டேஜில் சுத்தமில்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த வகையெல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ஒரு கொள்கையோ பிரமாணமோ கை போடாமல் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் போன்ற மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. எப்படின்னா மற்றவங்களை ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறதுனா பழி வாங்குறது. ஓகே, சரி, ஓகே. நீங்கள் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அப்படியே வாழ்கிறது சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சகோதரிகள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுத்தமில்லாத வாழ்க்கைன்னு பார்த்தா அவங்க இது நீதிமொழிகள் 16:25 கூட சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னு வசனம் என்ன இருக்குன்னு பார்த்தா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரணம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதோ, அப்போ அந்த வாலிப ஸ்டேஜ் இருக்கவங்க அவங்க அந்த நேரத்தில் ஒரு தீமையை விளைச்சா நன்மையை விளைச்சா நன்மையான பலன் அறுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க தீமையான இது விதையை விதைச்சா அவங்க தீமையை தான் முடிவு புரியும், அவங்க மரண ஸ்டேஜ் தான் அவங்க போயிட்டு இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுதுண்ணா. ஓகே, கேள்வி திரும்பவுமா? வழியை சுத்தம் பண்ணணும் கண்டிப்பாக. வழி அப்படின்றது வாழ்க்கைன்னு பார்த்துட்டோம்.
சுத்தமில்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தான், அதனால தான் இங்கே வாலிபனை வந்து என்ன பண்ண வழியை சுத்தம் பண்ண சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ சுத்தம் இல்லாமல் வாழ்கிறது அப்படின்னா அசுத்தமாக வாழ்கிறது, இல்லை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்கிறது, இப்படி எடுத்துக்கலாங்களா? அப்படி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது வாலிப வயசில்? உதாரணங்கள், பேடு கேரக்டர்ஸ், பைபிள் கேரக்டரில் வாலிப வயசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம், என்னென்ன கேரக்டர்லாம் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம அந்த ஒரு கேரக்டர்லேருந்து பார்க்கலாம். ஓகே, சரி, சந்திரிகா சிஸ்டர். ஆனால் லாஸ்ட் பாயிண்ட்டு கூட இதை ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரி தான், வாலிபர்கள் அப்படின்னு சொன்னாலவே அந்த ஒரு விஷயம் அசுத்தமான வழிக்கு போகிறதுக்கு மெயினான காரணம் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஹார்மோனல் ஆக்ஷன்லாம் இருக்கும், நம்ம பார்த்தோம்ல. ஸோ எப்படி இருக்குன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இச்சைன்ற விஷயம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம், அது ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ளே போய் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியே நினச்சிட்டு இருப்போம், அது இச்சையாக மாறி நம்மளை பாவத்துக்கு நிறைய வழி நடத்தும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாலிபர்கள் நிறைய உலகத்துலேயும் சரி தேவனோட பிள்ளைங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் டேஞ்சர்னா இச்சைன்றது. ஓகே, ஸோ அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அப்போ அந்த லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா அதிகப்படியான ஹார்மோன்ஸ் வந்து அந்த விஷயத்தை தூண்டும்படியாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டேஜில் இது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு யார் தானே ஒப்பு கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஆமோஸ் பிரதர், அசுத்தமான வாழ்க்கைக்கு உதாரணங்கள் எப்படிலாம் வாழ்கிறது? பைபிள் கேரக்டரில் நடைமுறையில் எப்படி வாழலாம் அசுத்தமாக வாழ்கிறது அப்படின்னா? அசுத்தமாக வாழறதுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 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 5 பாயிண்ட் அது உள்ளே வரும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, வாலிபர்களுக்கு வர ஒரு மெயினான விஷயம்னு பார்த்தோன்னா அசுத்தமான எண்ணங்கள். அதில் தான் மத்தேயு 5:28 சொல்லியிருப்பாங்க, இச்சையான எண்ணங்கள் கூட பாவம் செய்ததுக்கு சமம் அப்படின்னு. அப்போ அந்த எண்ணமே நம்மளுக்கு எதுக்குள்ளே கொண்டு போய்டுன்னு பார்த்தோன்னா அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரியான சோதனைகள் வரும். சாத்தான் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ளே கொண்டு போகும்போது, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான முடிவுகள், எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம யோசிக்கணுன்றது பார்க்குறதுல ரொம்ப நிதானிச்சே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அசுத்தமான வார்த்தைகள், மெயினாக நம்ம உலகத்தில் இருக்கும்போது இந்த ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகும். எபேசியர் 4:29 பார்க்கும்போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கெட்ட வார்த்தைன் போது நம்ம உலகத்து கண்ணோட்டில் பார்க்க வேணாம், ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒன்று கெட்ட வார்த்தை தான் அப்படின்னு வசனம் இருக்குது. பொய் சொல்கிறதும் சரி, மற்றவங்கள பற்றி முறுமுறுக்கிறதும் சரி, அவங்கள பற்றி தீமை பேசுகிறதும் சரி, அவங்கள கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதுவுமே கெட்ட வார்த்தைக்குள்ளே தான் வரும்னு பார்க்குறோம். இல்லை நம்ம ஸ்கூலில் காலேஜில் அநேக பேர் நம்ம இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அசுத்தமான பார்வை, ஏன்னா அசுத்தமான எண்ணங்களுக்கும் பார்வைக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த அசுத்தமான எண்ணம், அந்த பார்வை தான் அந்த அசுத்தத்தை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 101:3 வசனம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, நான் மாசுள்ள காரியத்தை என் கண்களுக்கு முன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கண்கள் தான் என்ன பண்ணனா, ஒரு சுத்தமான வழிக்கு கொண்டு போகிறது இந்த கண்கள் தான், அசுத்தமான வழிக்கு கொண்டு போகிறது இந்த கண்கள் தான் பார்க்குறோம். இது எக்ஸாம்பிள் தாவீதே இருக்கிறாரு, ஆனால் இப்போ பார்க்க போகிறது இல்லை. இப்போ அசுத்தமான உறவுகள், அடுத்து ஒரு மெயினான விஷயம் பார்த்தோன்னா, முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான் அசுத்தமான உறவுகள்னு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர் 15:33 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஃபெலோஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிறன்றது தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே பிரதர், இப்போ அடுத்தடுத்து மற்றவங்கிட்ட நம்ம கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அசுத்தமான எண்ணம், அசுத்தமான பார்வை, அசுத்தமான பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அசுத்தமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா வாழ்க்கையில். ஸோ இப்போ வாலிபர்களுக்கு பிரதர் கம்பேர் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்கார், கடைசியாக எங்கே நிறுத்தியிருக்கிறாருன்னா தப்பான நட்புகள், தப்பான உறவுகள். ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள அசுத்தமான வாழ்க்கையை தூண்டுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்டாக இருக்குது. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு தப்பு பண்ணணுன்னு ஒருத்தர் தோணுதுன்னு வச்சுக்கிங்களேன்,
இல்லை அசுத்தமாக வாழ்கிறது தோணுது அப்படின்னா அவர் தனியாக இருந்து செய்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான உறவு, தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது அந்த தப்பான விஷயம் செய்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தூண்டி விடுறது தான் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு தீமைக்கான வழிவகுத்தாக இருக்கும். ஸோ அப்போ பேடு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு என்ன விஷயங்கள் சிஸ்டர் செராஃபி? தீமையான வழியில் இன்னொரு விஷயம் என்னென்னா பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்படின்னு வசனம் இருக்குது. அது எப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லா இது பண்ணணும் அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வராங்க. இப்போது பண ஆசையினால் மற்றவங்களுக்கு கெடுது செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது ஒரு வழி இருக்குது, நேர்மையாக சம்பாதிக்கிறது வழி இருக்குது. நான் நேர்மையாக விட தீமைக்குள்ளே போய் சம்பாதிக்கிறது தான் இங்கே வழி இங்கே நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா சுயநலமாக செய்கிற ஒரு விஷயம், சுயத்தை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இது பண்ணுற ஒரு விஷயம் கூட தீமையான வழியாக இருக்குது. ஓகே, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் வேணால் என்ன பண்ணலாம்? காயப்படலாம், கஷ்டப்படலாம், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, தமிழரசி சிஸ்டர். வீண் புகழ்ச்சினா வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பணம், அதுக்கப்புறம் அதிகாரம் அந்த மாதிரி இருக்கிறது. பட் வந்து அது அவங்கக்கிட்ட இருக்கிறது ஓகே, பட் அது வந்து சோர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கு வந்து ஓவராக வந்து பெருமைக்குள்ளே போகி மற்றவங்களை வந்து பொறாமைக்குள்ளே வந்து கொண்டு போகிறத ஒரு கேரக்டர். ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருவேளை இப்போ இருக்கிற வாலிபர்களும் சரி, மூத்த நிலைமையில் இருக்கிற சகோதரர்களும் சரி, இந்த வாலிப வயசில் எதுவுமே இல்லைனாலும் பந்தாவாக வாழணும். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது வீண் புகழ்ச்சி இல்லை வீண் பெருமை எதுவுமே இல்லைனாலும் ஏதோ இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பந்தாவா லைஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கான தூண்டுதல் வந்து என்னென்னு பார்க்கும்போது அவங்க காரணம் இல்லை, பட் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்கும்போது அப்படியாகவே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒப்பு கொடுக்கறது. சரி, இது இல்லாது இருக்கிற மாதிரி காமிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து பேர் புகழுக்காக வீண் புகழ்ச்சிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை தேடுற ஒரு ஏஜாக கூட இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அடுத்து சிஸ்டர் சுவாதி. வேறு என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொறாமை குணம் நிறையா வரலாம். மேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது நல்லா இருந்தால் கூட இவங்கள பார்த்து நம்ம டக்குன்னு ஒரு பொறாமைப்படுறது, இந்த மாதிரி குணம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜை வந்து டிஃபெக்ட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குங்க. ஓகே சார். சஞ்சய் பிரதர், நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறீங்களா? தப்பான கேரக்டர். ஓகே, முக்கியமான விஷயத்தை யாரும் டச் பண்ணவே மாட்டுறாங்க இன்னும். ஸோ இந்த வாலிப வயசில் அடிக்ஷன் இருக்குல்ல, ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறது, பேட் ஹாபிட்லேயே ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஸோ இதை பற்றி யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? அது எந்த வகையான அடிக்ஷனாக கூட இருக்கலாம், எந்த வகையான ஒரு அடிமைத்தனமாக கூட இருக்கலாம், மீள முடியாத இல்லை மீள முடிகிற. ஸோ உலக பிரகாரம் நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர் ரம்யா. இந்த நிறைய சின்ஸ் நம்ம பார்த்தோம், ஆனால் அந்த விஷயத்துலேருந்தும் கண்டிப்பாக மீள்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரொம்ப அடிக்ஷனாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், மொபைல் ஃபோன். ஏன்னா நார்மலாக நம்ம படிக்கிற விஷயத்துக்கு சும்மா இப்போ தேடணும் அப்படின்னு போனால் கூட கீழே நம்மளை ரொம்ப வந்து இழுக்கிற விஷயம் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா வரும், அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளேயே போய் டைமே போகிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப வந்து அந்த ஃபோனில் வந்து நம்ம ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுவோம். அதில் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அது வெளியில் வர முடியும், ஏன்னா அந்தளவுக்கு அது நம்மளை ஈர்க்குது. அதனால் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் லாஸ் ஆகுது. நம்ம டைமு, நம்ம எடுத்துருக்க அந்த ஷெடியூல், இப்போ நம்ம வேறு விஷயத்துக்கு ஷெடியூல் போட்டிருப்போம், ஆனால் அந்த ஷெடியூலுமே இப்போ ஃபுல்லாக டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது அந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது நான் பார்க்குறேங்க. அது ரொம்ப பயங்கரமான அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஓகே, ஸோ மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்,
இப்போ என்னன்னு பார்க்க, இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம். ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அதிகமாக கனெக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கில் அதிகமாக பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ரொம்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாழ்கிறாங்க நிறைய பேர், யூத்ஸ். சரி, அடுத்து இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியான்னு பார்க்குறோம். கேம் அடிக்கிட்டு இருக்கு இல்லையா, கேம். பிரதர் ராமோஸ், இந்த கேம் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு வாலிப வயசில் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமானதாக இருக்குது அவங்க லைஃப்பில்? எப்படி மோசமானதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குள்ளே ஏதோ டைம் பாஸ்க்காக உள்ளே போவோம். ஆனால் வெளியே வரும்போது அது கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு ஃப்ரீ டைம், இப்போ காலேஜ் போயிட்டு வரோம், ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவே அது விளையாட ஆரம்பித்து அது அடிக்ட் ஆகிடுவோம். ஓகே, ஸோ டைம் என்னன்னு பார்க்கும்போது போகவே இல்லையே அப்படின்றதுக்காக டைம் பாஸுக்காக ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு மீண்டு வர்றது அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற உலக வாலிபர்கள் ஒருவேளை நம்ம ட்ரூத்தில் இருக்கிறதுனால அந்தந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ட்ரூத்தில் இருந்த வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது சொல்ல முடியுங்களா, என்னென்ன கேம்ஸ் இருக்குது அடிக்ட் ஆகிறதுக்கு? இல்லை, உண்மையாலுமே நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் கேட்குறேன். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி. பேர் தானே ப்ளே ஸ்டோர். ஓகே, என்னன்னு பார்க்கும்போது அதனால் பேர் சொல்கிறதுனால நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு சொல்ல வரல, பட்டு பேரே நமக்குலாம் தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு வாலிபர்கள் மத்தியில் ஒரு மீள முடியாத ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது அடிக்ஷன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்துக்குள்ளே அடிமையாகிட்டு, அதாவது வசனம் சொல்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா, யோவான் 8:34, அதாவது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ பாவம் செய்கிறான்னா அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பக்கம் அடிமையாக இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது பேதுரு எப்படி சொல்கிறாருன்னா, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் என்ன பண்ணுறான், அடிமையாக இருக்கிறான். ஒரு விஷயம் வந்து என்னால் செய்யாமல் இருக்கவே முடியல அப்படின்னா இங்கே யார் ஜெயிக்கிறது? எந்த விஷயம் வந்து செய்யாமல் இருக்க முடியலையோ அந்த விஷயம் இவங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஆளுகை செய்யுது. ஸோ அது செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி வாலிப வயசில் அடிமையாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது உதாரணங்களை சொல்ல முடியுங்களா? வேறு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, சிஸ்டர் செராஃபி. சோஷியல் மீடியா கேமுன்ற மாதிரியே மூவிக்கு அடிக்டாக இருக்காங்க. இப்போ மூவி ஏதாவது புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே போய் பார்த்துடணும், அந்த மாதிரி தியேட்டர்லேயே பார்க்கணும், அந்த மாதிரி அந்த ஒரு அடிக்ட்குள்ளே போயிட்டு மூவி பார்க்காம இருக்க முடியாதவங்களும் இருக்காங்க. ஓகே, மூவி அப்படின்றது பல வகையில் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு கிரிக்கெட்டுன்ற மூவி பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு கதைகள் பார்க்குறதுக்கான ஆர்வம் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு படம். ஸோ இப்போ உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு தீய பழக்கிறதுக்குள்ளே வழி நடத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட நம்ம சேர ஆரம்பிச்சிட்டாலவே நம்ம ஒரு விஷயம் தேவனுக்காக டைம் வச்சுருப்போம், அதுக்கு அவங்க ஏதாச்சும் நம்ம கூட வந்து பேசுகிறதோ அந்த டைமை நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அப்போ நம்மளால் தேவனுக்கான விஷயத்த செய்ய முடியாது. ஸோ அது கூட ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:33 மைக் இருக்கிற சகோதரி நீங்கள் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஸோ இங்கே வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாத சம்பாஷணைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம மற்ற மொழிபெயர்ப்புலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே சம்பாஷணை அப்படின்றது பேசுறது, கரெக்டுங்களா? அதாவது என்னன்னு பார்க்கும்போது ஈவில் ஸ்பீக்கிங், ஆகாத சம்பாஷணை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலையும் ஈவில் கம்யூனிகேஷன், தப்பாக பேசுகிறவங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா
நம்மளுடைய நல்லொழுக்கத்தை என்ன பண்ணோம், கெடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு சில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேட் கம்பெனி, ஈவில் கம்பெனி என்னன்னு பார்க்கும்போது கூட்டு, த ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ஓகே, அடுத்த பாயிண்ட் வரேன் சார். என்னன்னு பார்க்கும்போது கம்பெனி, அடுத்து என்னென்னு பார்க்கணும்னா கம்பெனி அப்படின்றது என்னென்னு பார்க்க கூட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ ஆகாத சம்பாஷணை அப்படின்றது ஆர்சி பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நல்லதா கெட்டதுங்களா? யார் ஷேர் பண்ணுவா? கை தூக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நல்லதா கெட்டதுங்களா? சரி, ஓகே. சிஸ்டர் சந்திரிகா. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நல்லது தானா, ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க கூட நம்ம போனோம்னா அந்த ஸ்பாரோ கெனாரி மாதிரி தான். நம்ம யார் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு உலகத்துலேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சத்தியத்துக்கு கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் நம்மளை தீய வழியில் நடத்துகிறவங்களா இருக்கிறாங்க, நம்ம விசிபிளாக பார்க்குறவங்க கிட்ட நிறைய கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தீய நட்பு நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சரி, ஓகே. அநேக சூழ்நிலைகள் என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் நல்லவங்களாக தான் இருக்கிறேன், என்னையே யாரும் என்ன பண்ண முடியாது, கெடுத்துட முடியாது, வழிவிலக பண்ண முடியாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணால் அதை பண்ணுவாங்க, செய்வாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், கூட தான் இருப்பேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஒருவேளை அப்படி இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். இப்போது நாம் நல்லவங்களாக இருந்து இந்த மாதிரி தவறுற ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது சரிப்படுத்துறதுக்காக அவங்க கூட இருக்கிறேன். இப்படி யோசிச்சு அவங்கள சரி பண்ண முடியுமா? யார் ஷேர் பண்ணுறா? கை தூக்கலாம். இதுக்கெல்லாம் கை தூக்குறவங்களுக்கு தான் மைக்கு. நான் நல்லா தான் இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு தான் தப்பானவங்க, ஆனால் அப்படி தப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் நான் சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படி பார்க்க அவங்க கூட இருக்கிறேன். சஞ்சய் பிரதர். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்காக ஒரு கிரீடம் மேலே இருக்குது, நம்மளுக்காக தேவன் வந்து இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துருக்காருன்ற எல்லாரோட அந்த அவரோட பட்ட வழிகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம வசனத்தை உட்கொள்ளும் போது தெரியுது, தேவன் இந்த மாதிரி தீமைகள்லாம் செய்யக்கூடாது, தீமைக்கு விலகி இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அவங்க இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி பற்றி தெரிஞ்சிருக்காது, தேவனோட படைப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்காது, அதோட மகிமை குறித்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ நமக்கு ட்ரூத் தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம சரியாக இருக்கிறோம், அவங்க சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ட்ரூத் தெரியல. சரி, ஓகே. இப்போ ட்ரூத் தெரிகிற நாம தப்பான ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க வாய்ப்பு இருக்கலாமா அப்படின்றத கேள்வி வைக்கும்போது, கண்டிப்பாக இந்த சுவிசேஷ யுகம் இது முடிகிற வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா, இது தீமைக்கான அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு காலம். நான் நல்லா இருந்து அவங்கள சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற இந்த காலப்பகுதியில் தீமைக்கான அந்த ஃபோர்ஸ் இருக்குங்களா, வல்லமை எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஈவிலுக்கு தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நன்மைக்கு எதுவான வல்லமை அப்படின்றது கம்மியாக. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் இந்த சபை வாய்ப்புக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. மற்றபடி தீமைக்கான வல்லமை உச்சகட்டமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் கிரியேட் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நல்லவங்க கண்டிப்பாக தப்பானவங்கள மாற்ற முடியாது, தப்பானவங்க நல்லவங்களை மாற்றுறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னா தீமைக்கு தான் அதிக வல்லமை இருக்குது நன்மையை காட்டிலும். அப்படின்னும் போது தீமையோடு சேராமல் இருக்கிறது தான், தீய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேராமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். வேறு ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்குங்களா? ஒரே ஒரு வாசனம். ஓகே. நீதிமொழிகள் 13:20 கூட சொல்லியிருக்கோம், நாணியோடு நடப்பவன் நாணமடைவான், மூடரோடு நடப்பவன் கெட்டுப்போவான்னு சொல்லியிருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து
அடித்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுன்னு. அதனால் காலேஜ் போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக போகல, அங்கே வந்து ஏதோ ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்காக போகிறோம். அப்போ நேராக போயிட்டு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம பில்டிங் பண்ணுறது அங்கே வந்து கட் பண்ணுறது முக்கியமான. அதாவது என்னன்னு பார்க்கணும்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ, அவங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறதோ, அன்பு காமிக்கிறதோ, இதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல வரல. பட் அவங்களோட ஐக்கியப்பட்டு தீமைக்கு எதுவாக நம்ம ஒரு வேளை வழி விலக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம விலகியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, சுத்தமில்லாத ஒரு வழி, இதெல்லாம் உதாரணங்கள் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதனால சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ண முடியும், எதனால தான் அப்படின்னு பார்க்கும்போது உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதில் தானே. அப்போ வசனத்தின்படி காத்து கொள்வது அப்படின்னா என்ன? யார் ஷேர் பண்ணுறீங்க? வசனத்தின்படி காத்துக்கொள்வது அப்படின்னா, இந்த காத்துக்கொள்வது அப்படின்றதுக்கே பல மீனிங் இருக்குது. நிறைய பேர் எழுதியிருந்தீங்க அது தெளிவா. ஓகே, சிஸ்டர் புவனா. ஆனால் அது தமிழ் பைபிள் வந்து காத்து கொள்ளுதல் இருக்கும். இங்கிலீஷில் படிக்கும்போது டேக்கிங் ஹீட், அதாவது கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற விஷயங்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை வந்து பிரதர் கூட சொல்லும்போது என்ன சொல்லலாம், நிறைய பேர் வந்து நம்மளை நம்ம செய்கிற விஷயங்களை கவனித்து பார்க்கறதுக்கு வந்து நேரம் ஒதுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம செய்கிறது நம்ம போகிற போக்கில் ஒரு நாள் 24 மணி நேரம்னா அந்த நாளில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். இந்த செஞ்சோமே, இந்த விஷயம் சரியா இல்லை இந்த விஷயம் சரியான்ட்டு யாருமே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறதே கிடையாது. அப்போ வந்து கவனித்து பாருங்கள் அப்படின்னும் போது நாம் செய்கிற விஷயங்கள் சரியான விஷயமா இருக்கா, அந்த விஷயங்கள் வந்து சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்கா, அது வந்து தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாக இருக்கா, இல்லை அதுக்கு உட்பட்டு இருக்கிறதா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா. ஓகே, வேற யாராவது ஆட் பண்ணுறீங்களா? சஞ்சய். ஓகே, காத்துக்கொள்றதுனா சுத்தம் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைங்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை அதிகமாக உட்கொள்கிறது மூலமாக தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் கூடுறப்ப ஒரு தவறுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனங்கள் தியானிக்கிறது மூலமாக தான். அப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து தவறான ஒரு ஈடுபாடுக்குள்ளே கூட்டின்னு போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நம்மளுக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதுலேருந்து விலகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. 2 தீமோத்தேயு 2:22 என்ன சொல்லிங்கன்னா, இளமையின் ஆசைகளை விட்டு ஒதுங்கி விசுவாசம், அன்பு, சமாதானம் ஆகியவற்றை இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இளமை நீங்கள் வாசிக்கிறது வேறு டிரான்ஸ்லேஷன், ஏன்னா அந்த வசனம் தெரியல யாருக்கும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. ஓகே, சரி, ஓகே. இப்போ என்னன்னு பார்க்கும்போது காத்துக்கொள்வது அப்படின்னா நமக்கு வசனங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தா தான் அதன்படி நம்மளை என்ன பண்ண முடியும். தப்பு சரி அப்படின்றத எந்த விஷயம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்? வசனங்கள். அப்போ எதனால தான் வந்து வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்ள முடியும், சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசணும் இல்லைங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. சென்சிட்டிவாக இருக்குன்றதுனால மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை அந்த மாதிரி வாலிபர்களே யோசிக்கல பிரதர், நீங்கள் ஏன் வந்து யோசிக்க வைக்கிறீங்க? ஸோ சகோதரர்கள், அதாவது தவறாக வாழ்வதற்கு வாலிப வயசில் வேறு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இவங்க மிஸ் பண்ணதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, சரி, ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் காலேஜ் போகும்போது எனக்குள்ளே இந்த ஒரு மைண்ட் செட் என்னதுன்னா, அந்த மக்லோன் வந்து ரூத்தை வந்து அந்த கிளியோனா போவாஸு புரஜாதியார் கல்யாணம் பண்ணுறதுக்கு மக்லோன் கிளியோன் 2 பேர், அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ தேவன் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாருன்னா நம்மளோட சத்தியத்தில் தான் அதிகமாக ஈடுபாடோட அந்த திருமண காரியத்துக்கு வந்து புறஜாதியில் போய் அவர் பெண் கொள்கிறாரு. உடனே வந்து அவங்க எல்லாமே அழிஞ்சு போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் காலேஜுக்கு போகிறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி அஃபெக்ஷன்லாம் ஒரு இந்த வயசில் வர வேண்டியது தான்.
நாம் பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு புறஜாதி பெண்ணு அந்த மாதிரி தான் நம்ம கண்ணோட்டத்தோடு போனோம். அப்படி தான் நான் என்னோட ஓகே. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பிரதர் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு. இந்த வாலிப வயசில் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னென்னு பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற யோசனை, அடுத்து வந்து ஒரு ஃபேமிலி இல்லை நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்ற யோசிக்கிற, ஏன்னா ஹார்மோன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எதிர்ப்பாளர் இடத்துல ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஈர்ப்பு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லது இல்லைன்றதுக்காக நம்ம பேசுகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்டலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்மளும் தனிப்பட்ட விதத்தில் போய் அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ இந்த ஒரு அஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வாலிப வயசில் உண்மையாலுமே இந்த ஒரு விஷயத்தில் தவறுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்குது. அது உலக ஜனங்கள். அடுத்து வந்து என்னென்னா இப்போல்லாம் இருக்கிற யூத்ஸ் எப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், புறஜாதி பெண்ணை லவ் பண்ணுறதானங்க தப்பு, அந்நிய நோக்கத்தில் அவிசுவாசியோடு என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாதுன்றது தானே தப்பு. நான் சத்தியத்தில் இருக்கிற ஒரு சகோதரியை நான் விரும்புறது தப்பா? தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? அப்போ யாக்கோபு என்ன பண்ணார்? மாமா பொண்ணு விரும்புறது என்ன அர்த்தம்? என்னன்னு பார்க்க பைபிள்லையே ஒருத்தவங்களை விரும்புறது அப்படின்றது நேரடியாக வசனம் தப்பாக கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? மென்ஷன் பண்ணியிருக்குங்களா? இருக்குங்களா? ஒருவேளை நேரடியாக வசனம் தான் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருத்தரை விரும்புவது என்பது, அதாவது லவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து தப்பு அப்படின்னு நேரடியாக வசனம் இருக்குங்களா? ஏன்னா பைபிள் உதாரணத்தை வச்சு தான் அப்போது யாக்கோபு பண்ணது கரெக்ட் அப்படின்னா நான் பண்ணுறதும் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான நிலைமையில் இப்போ இருக்கிற யூத்ஸ் இருக்கிறாங்க. சரி, இதுக்கு சொல்யூஷன் தப்பா ரைட்டுங்களா? தப்புன்னா ஏன்னு சொல்லணும். ஃபெலிக்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அண்ணா தான் சொல்லணும் இதுக்கெல்லாம். பிதாவே தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இதில் பார்க்கும்போது பிரதர் சொன்னார் இல்லையா, அதாவது அனுபவிக்கிறது தப்பா அப்படின்னா அனுபவிக்கிறது தப்பு கிடையாது, ஆனாலும் எந்த லெவலில் வைக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் எதிர்ப்பாளினர் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இப்போ சகோதரிகள் இருக்காங்க, அது சகோதரத்துவமாக எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நிலை அப்படின்னா தேவனுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல தேவனை வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லோரும் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லவ் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லப்படுது. ஓகே, டைரெக்டாக வந்து லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லப்படல, ஆனால் தேவனை காட்டிலும் ஒரு லவ் அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது தப்பு தான் அப்படின்ற பைபிள். சரி, ஓகே. இது என்னன்னு பார்க்கும்போது அண்ணா சொல்கிற விஷயம் கரெக்டு. ஆனால் யூத் ஸ்டேஜ்ன்னு இருக்குல்ல, அதாவது அடல்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அடலசன் ஸ்டேஜ், வளர் இளம் பருவம், 12லேருந்து 21 வயசு கூட வச்சுக்கலாம். இந்த டைமில் அந்த ஒரு விஷயம் இருக்குன்றது கரெக்டாக இருக்குமா? அதாவது நேரடியாக நம்ம தப்புன்னு சொன்னோம்னா வசனம் இல்லை, நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு டிவி பார்க்குற தப்பா? நேரில் வசனம் இருக்கா டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு? அப்போனா தீமைன்ற விஷயத்தில் அது ஃபுல்லாகவே என்ன பண்ணும், அடங்கும். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வாலிபர்கள் யாராவது தப்பு ரைட்டுன்னு ஏதாவது பேச முடியுங்களா? ரைட்டுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? முதல்ல அவங்கள பேச வைப்போம். வாலிப வயசில் அதுவும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியோ இல்லை சகோதரனையோ விரும்புறது அப்படின்றது சரியாக இருக்கும்னு யாருக்கா தோணுதா? இல்லை. ஓகே, தப்புன்னா யார் பேசுகிறீங்க? தப்பாக இருக்கும் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கும் ஆன்சர் இல்லை, இதுக்கும் ஆன்சர் இல்லை அப்படின்னா நம்ம எந்த முடிவானா எடுக்கலாம் லைஃப்பில் சூழ்நிலைகள் வரும்போது. ஓகே, மைக்கில் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லிக்கன்னா, இச்சையின்படி பார்த்தாலே அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேண்ணா, அதனால் அது தப்பு தானா அது? ஓகே ஓகே
ஆக்சுவலி என்னன்னு பார்க்கும்போது அதில் லஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இச்சையின்படி பார்க்காம இருக்கிறதுக்கும் அன்பு காமிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா விஜயபாஸ்கரன்? இது அவுட்டில் இருக்கிற கொஷின் தான். என்னென்னா, ஒரு சகோதரன் வந்து புதுமையாக ஒரு ட்ரூத் கேட்டு உள்ளே வராரு. ஆனால் ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, உலகத்தில் ஒரு பொண்ணை என்ன பண்ணியிருப்பாருன்னா லவ் பண்ணியிருந்திருப்பார். புரியுதுங்களா? இப்போ இந்த சகோதரன் வந்துட்டார், அந்த சகோதரி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதே கான்செப்டில் ஒரு சகோதரனும் சகோதரி மாறி கூட இருக்கலாம். இப்போ அவங்களுடைய கண்டிஷன் என்ன? ஒருவேளை இந்த சகோதரியோ சகோதரனோ அவங்களுக்கு ட்ரூத் சொல்லி கொடுத்து உள்ளே கூட்டின்னு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஆனால் அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் அவரும் வர்றதுக்கு தயாராக இருக்கல, அதேமாரி ஒரு பெண்ணும் வர்றதுக்கு தயாராக இருக்கலன்னா அவங்களுடைய கண்டிஷன் என்ன? அப்போ அவங்க அந்த ஒரு விஷயத்தை விட்டுடலாமா, அவங்க கண்டினியூ பண்ணலாமா? இல்லை, ரசல் பிரதர் எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்கிறார். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். முரளியானா அதுக்கு பதில் கொடுப்பாங்க. இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் இப்போ வந்து ட்ரூத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன அப்படின்போது நம்ம ஏன் ஃபஸ்ட்டே பார்த்தோம் வழி அப்படின்றது. அவங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு. அப்படின்னா நம்மளுடைய பாதை எதை நோக்கி போகுது, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பாதை எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணால் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனை எண்ணங்கள், ஏன்னா அந்த ஒரு ஏஜில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அதில் வந்து நம்ம அடாப்ட் ஆகிறோம். அதை வந்து நம்ம வந்து சிம்சோன் மாதிரி என்னது என் கண்களுக்கு வந்து ரொம்ப எப்படிக்குது பிரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அவர் தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது பின் விளைவுகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா சத்தியம், ஞானத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாரு, பகுத்து பார்க்கணும். ஏன்னா பின்னால் வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே என்னது அவங்க என்ன பண்ணணும், யோசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். அதனால் வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயம், அவங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போது அதை வந்து என்னென்னா அவாய்ட் பண்ணுறது என்னது நல்ல ஒரு விஷயம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது சிருஷ்டியை தான் வந்து இது பண்ணுன்றது, அதுக்குன்னு ஒரு டைம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன, அது வந்து நம்ம புது சிருஷ்டியின் குடும்ப கடமைகளை படிச்சிருப்போம். இப்போ பிரதர் கூட ஒரு விஜயபாஸ்கர் ஒரு கொஸ்டின் பண்ணார். என்ன அப்படின்னா, எப்படி பிரதர் மேரேஜ் சத்தியத்துக்கு வரது முன்னாடியே மேரேஜ் சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு வாலிபனும் ஒரு வாலிப சகோதரியும் அவங்க ஒரு லவ்வில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அடுத்தது அதில் யாரையோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. இவங்க இதில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த சகோதரி அவங்களால விட முடியல. அந்த சகோதரனுடைய சூழ்நிலை வந்து அவங்க வீட்டில் ஒரு வேறு மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. அந்த சகோதரன் ட்ரூத்துக்குள்ளே வரவும் முடியல. இந்த சகோதரனுடைய நிலைமை என்ன? இதுக்கு வந்து பார்க்கும்போது பிரதர் சொன்ன ஆன்சர் தான். என்னென்னா மேரேஜே ஃபிக்ஸாக இருந்தாலும், மேரேஜ்னா ஃபிக்ஸ்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் என்னது போயிருந்தாலும், சிம்பிளாக புரிஞ்சுங்க, போயிருந்தாலும் அந்த மேரேஜுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் கேப்பில் வந்து ஒரு ட்ரூத்துக்குள்ளே வந்துட்டார்னு வச்சிங்க. இப்போது இந்த ஒரு மேரேஜ் பண்ணால் நம்மளுடைய உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்னா நீங்கள் அந்த டைமில் கூட என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது உங்களை மேரேஜ் பண்ணோன்னா என்னுடைய ஆவிக்குரிய விஷயம் என்னது, என்னோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. எனக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, வாழ முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிரதர் என்ன பண்ணுறாரு சொல்கிற ஒரு காரியம். ஸோ அதுதான் நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு அழைப்பினுடைய மேன்மையை ஒருத்தர் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவங்க இந்த பூமிக்குரிய விஷயத்தில் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படின்னு வரும்போது என்னென்னு பார்க்கும்போது என்கேஜ் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. ஆனால் இவருடைய அந்த கான்சன்ட்ரேட்டட் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி சத்தியத்தில் இருக்கிற ஒரு சகோதரியே சொல்கிறார் பிரதர், சகோதரனோ இல்லை சகோதரியோ யாரோ ஒருத்தவங்க நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நிறைவேற்றுறதுக்கு இல்லை நமக்கு இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு சீலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சகோதரி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை இந்த சகோதரர் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த விரும்புறது அப்படின்றது இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை சத்தியத்துக்குள்ளே வரமாட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை
இது உதாரணத்துக்கு என்னென்னு பார்க்கும்போது இது நம்ம ஒருத்தங்க மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறோம், அன்பு வச்சுட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் வேறு தீமையான பழக்க வழக்கம் நமக்குள்ளே இருந்திருக்கும்ல. உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங் இருந்திருக்கலாம், தண்ணி இப்போ அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம். இப்போது என்னென்னு பார்க்கும்போது இதை நம்ம விரும்பி செஞ்சுருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்காக செஞ்சுருக்கலாம். இப்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது விடுறது தப்பாக ரைட்டா சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம்? ஏன்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு. அப்போது சத்தியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சகோதரியோ அர்ப்பணிக்கப்பட்டதுக்கப்புறம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புது விஷயம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ வேணால் அந்த டெசிஷன் எடுக்கலாம். இது என்னென்னு பார்க்க மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கலாம். ஆனால் நாம் பண்ண அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுறதுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அப்படிப்பட்ட ரிஸ்க்கை கூட எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதர் வந்து எழுதியிருக்காரு, நம்ம சொல்லலை. ஸோ அந்த முடிவை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கிறது நலமாக இருக்கும் அவங்களுடைய புது சிருஷ்டிக்கு அப்படின்னு பார்க்குறோண்ணா. அடுத்த பாயிண்ட் போயிடலாங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அசுத்தமான வழி என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த வாலிப வயசில் இல்லை இந்த யூத் ஸ்டேஜில் ஒரு அஃபெக்ஷன் அப்படின்றது தப்பாக ரைட்டாக அப்படின்னு கேட்டால் நேரடியாக பைபிள் வசனம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் அதை விரும்புகிறீங்க அப்படின்னா அது எந்த ஒரு டைமில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனாக அதுக்கு என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். எந்த டைமில் வழி நடத்துவார்? அதுக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா மூலமாக இல்லை சகோதரர்கள் மூலமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிநடத்தலையும் தேவன் என்ன பண்ணுவார்? செய்வார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுன்ற நல்லது. ஒரு வேளை நம்ம காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா இந்த டைமில் நான் அதை செய்வேன், ட்ரூத்தில் தான் பிரதர் இருக்கிறாங்க சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட தேவை இருக்கு இல்லையா, பாக்கெட் மணி, அதுவே அப்பா அம்மா கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேளை அந்த அளவுக்கு வளர்ந்துருந்தா நம்ம யோசிக்கலாம். அடுத்து ஃபேமிலி வரும், அவங்கள கேர் எடுக்கணும். இல்லை ஒரு சகோதரியாக இருக்கிறவங்க இப்போ தான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, குடும்பத்தை பற்றின எந்த விதமான அனுபவமும் இல்லை, சமைக்கவே தெரியாது. அடுத்து கணவனை கேர் எடுக்கணும், கணவன் சார்ந்தவங்க கேர் எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது எப்போ வரும் ஒருத்தவங்களுக்கு? ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும் குடும்பத்தில், அதை சமாளிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்துடுச்சு பிரதர் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது தப்புன்னு சொல்ல முடியாது வசனம் இல்லாதனால. அதனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எது சரியாக இருக்கும்? ஒரு வேளை தேவனை முழுமையாக அன்பு கூறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த தேவனுடைய அன்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க நம்மளை காத்துக்கொள்ளலாம், காத்திருக்கலாம். இதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். சரி, இப்போ அசுத்தமான வழி அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? இந்த அசுத்தமான வழிகளை எப்படி சரி பண்ணலாம்? ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் பிரதர் வசனம், இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சரி பண்ணலாம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் பண்ணலாம். ஸோ வழியை வந்து வசனத்தின் மூலமாக தான், அதை காத்துக்கொள்றது மூலமாக தான், அதை தியானிக்கிறது மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இப்போ வாலிப வயசில் தவறுகள் பார்த்துட்டோம். அந்த தவறுகளை எப்படி எப்படிலாம் சரி பண்ணலாம் வசனத்தின் அடிப்படையில். இப்போது மீதி இருக்கிற இந்த ஒரு ஃபைனல் போர்ஷன் இதுதான். இது தவறான வழி, இந்த தவறான வழிக்கு இதுதான் சொல்யூஷன் வசனம். ஸோ அப்படி வாழும்போது நம்மளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, ஹெட்டிங்கை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, ஓகே. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 1 by 1 போகலாம். இப்போ கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் இருக்கு இல்லைங்களா? இப்போது இந்த மாதிரியான லஸ்ட்டு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான இச்சையை நம்ம எப்படி ஜெயிக்கலாம், எப்படி ஜெயிக்க முடியும்? சிஸ்டர் சுஷ்மா.
இதில் வந்து உபாகம் 28:34 என்ன சொல்கிறாங்க பார்த்தா, உன் கண்கள் காணும் காரியங்களில் மதிமயங்கி போவா. அப்போ நம்மளுக்கு அந்த கண் இச்சைன்னு இருக்குன்னு பார்த்தா நாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் வைக்கணும்னு பார்த்தா, சங்கீதம் 119:37 என்ன வசனம் இருக்குன்னு பார்த்தா, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ நம்மளுடைய ஜெபத்தில் எனக்கு வந்து கண் இச்சைன்னு இருக்குன்னா, அப்போ நம்மளுடைய ஜெபத்தில் தேவனே இந்த கண் இச்சை எனக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபங்களில் எடுக்கிறது நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இது கண்களின் நிச்சயம் தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா கூட என்ன சொல்யூஷன் அப்படின்னு சகோதரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, வசனம் தெரியுது ஆனால் அதை சுத்தம் படுத்தணும் அப்படின்னா தேவனுக்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, வேறு யாராவது இது பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? லஸ்ட் இச்சை அப்படின்றது சிஸ்டர் சந்திரிகா. யோவான் 1 யோவானில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. 15லேருந்து படிக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தினோட பெருமை எல்லாமே பிதாவினால் உண்டானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிதாவினால் உண்டானது இல்லாமல் எதனால் உண்டாயிருக்குன்னா உலகத்தினால் உண்டாயிருக்கு. உலகத்தில் உண்டாயிருக்குன்னா என்னென்னா அது சாத்தானோட செயல்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பையன் இருக்காங்க, அவங்க எப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க அப்பா மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இப்போ நாம் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்து சாத்தானோட பிள்ளைகளாக ஆயிடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பிதாவுக்கு அடுத்த காரியத்தை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவனோட மகிமைக்காக மட்டும்தான் நம்ம எல்லாமே செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சிஸ்டர், சரி. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இந்த அடிமைப்படுற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அடிக்ஷன்ஸ், சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ். இச்சைக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களா? ஓகே. அதாவது வசனத்திலே சொல்லியிருப்பாங்க, களவு செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாருன்னு. அப்போ நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தவறுகள்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ மத்தேயு 5:28 கூட என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி விபச்சாரம் செய்யறது காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணுன்றது நான். ஓகே, தேங்க்யூ பிரதர். சரி, இப்போது அடிக்ஷன் இருக்குல்ல, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போய் சிக்கிக்கிட்டாங்க, அடுத்து கேமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து என்னென்னு பார்க்கும்போது அவங்க அதை செய்ய முடியாத அளவுக்கு என்னால் விடவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளே ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வெளியேறதுக்கு சத்தியத்தின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி சுத்தம் பண்ண முடியும், அதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியும்? சத்தியத்தின் பிரகாரம் ஏதாவது ஆலோசனைகள் நீங்கள் ரெடி பண்ண பாயிண்ட்லேருந்து இருக்குங்களா சிஸ்டர் புவனா? ஆனால் 1 கொரிந்தியர் 6 பவுல் பேசியிருப்பாங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதாவது பவுல் என்ன சொல்ல, முன்னாடி நம்ம இப்படி தான் இருந்தோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன். முன்னாடி நம்ம எல்லாருமே இப்படி தான் இருந்தோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருந்தோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை கேம் விளையாடுறதோ சரி, மற்ற விஷயங்கள் ஏதோ பண்ணுறது, ஃபோன் பார்க்குறது, இல்லை ஃபோட்டோஸ் பார்க்குறது, ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுறது, டிபி மாற்றுறது, ஸ்டேட்டஸ் போகிறதுலாம், இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து இது கண்டினியூ. இதெல்லாம் பாவம்னு சொல்கிறீங்க? ஆமாம், நான் நிறைய டைம்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம் உண்மையாலுமே. ஸ்னாப் சாட்டை யூஸ் பண்ணுறவங்கள மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து வீட்டை விட்டு வாசலை தாண்டுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க காலை அப்படி வச்சு அருகாலேருந்து தாண்டுறாங்கன்றத போடுவாங்க. வண்டி எடுத்துட்டாங்கன்னு போடுவாங்க. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு சில பேர் அந்த விஷயங்களும் வந்து ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப அடிக்ஷனாக ஆயிடுறாங்க, பண்ணியிருக்காங்க. அதனால தான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் என்ன இப்போ வந்து நாமளும் நமக்கு தோணும், நாமளும் உலகத்தானே இருக்கோம், நம்ம சுற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நாமே இது பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஆனால் நம்ம பண்ணிக்கிற உடன்படிக்கை அப்படி இருக்குது. ஸோ எல்லாவற்றையும் அனுபவிக்க வந்து
எனக்கு அதிகாரம் இருந்தாலுமே நான் இதை பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து தகுதியாக இராதுன்ற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கினா நம்ம கண்டிப்பாக அடிக்ட் ஆக மாட்டோன்றதை புரிஞ்சுக்கணும்னா. ஓகே சிஸ்டர் ஸ்வீட்டி, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க, அது பார்க்காம இருக்கவே முடியல, ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? ஓகே, பதில் தான் கஷ்டமாக இருக்கா? ஓகே. அவங்கக்கிட்டேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணணும். ஓகே, அவங்க அவாய்ட் பண்ணுறோம். ஓகே, வேறு? சரி, இன்ஸ்டாகிராம் தேவையா ஒரு புது சிஸ்டருக்கு? இல்லை, இப்போ என்னென்னு பார்க்கும்போது ஃபேஸ்புக் ஒரு காலத்தில் தப்புன்னு சொன்னோம், வாட்ஸ்அப் தப்புன்னு சொன்னோம், இப்போ அது நன்மையான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது நமக்கு தப்பாக என்ன பண்ணல. இன்ஸ்டாகிராமும் அடுத்த நிலமையில் வந்துட்டுருக்கு. இப்போ அதில் கூட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பேசிக் கிளாஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போது சரி, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இன்ஸ்டாகிராம் தேவையா ஒரு புது சிஸ்டருக்கு? தேவையில்லை. ஓகே, அப்போ தேவையில்லைன்னா அது என்ன பண்ணலாம்? அந்த ஆப்பை டெலீட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ 2 வழி, அன்இன்ஸ்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பண்ணணும், அடுத்து வந்து மொபைல் இருக்கிற இன்ஸ்டாகிராமை பண்ணணும். ஓகே, இதில் தான் தப்பிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? ஏன் அதை நம்ம பண்ணி ஆகணும்? ஏன் அதை பண்ணணும்? அது பாவத்துக்குள்ள வழி நடத்தும். ஓகே, எந்த விதமான பாவம் ஏதாவது சொல்ல முடியுமா? அடுத்தடுத்து கேள்வி வர்றதுனால கஷ்டம். ஓகே, சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நம்ம சிஸ்டர் என்ன சொன்னீங்களே, ஸ்னாப்சாட்டு, ஸோ இதெல்லாம் பாவமா? அதில் தப்பாக கூட என்ன பண்ணலாம் பார்க்காம, அதாவது தப்பான விஷயம் கூட செய்யாமல் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், பாவமே இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் அப்படி நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுலேயே மூழ்கி இருக்கிறது அப்படின்றது எந்த வகையில் ஒரு புது சிருஷ்டிக்கு பாவம்னு சொல்ல முடியும்? ஃபெலிக்ஸ் சிஸ்டர் ஸ்னாப்சாட்னு சொல்கிறதுலாம் பார்த்தோம். இப்போ எப்படின்னா அதில் நம்ம தேவனுடைய விஷயத்த நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். என்னென்னா அதில் டைம் வந்து என்ன பண்ணணும்னா அதில் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம எதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே, இப்போ தேவனுடைய பாட்டு தான் எல்லாமே, அதில் சின்ன சின்ன ஹிண்ட்ஸாக இருக்கும். அது செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1/2 hour என்ன பண்ணும், அதில் போயிடும். அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணோன்னா நம்ம டெய்லி அதை ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ அதுதான் வந்து இதுன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ நம்ம அதை யோசிக்கும் போது அதுக்குள்ளேயே ஒரு 1/2 hour 1 hour என்ன பண்ணுது, அதில் எடுத்துகிட்டு போயிடுது. இல்லை, அந்த ஸ்டேட்டஸ் வேணுமான்னு கேட்குறேன். அது தேவையில்லைன்னு சொல்கிறது தான். என்னென்னா இப்போ ஒரு சில கவனிக்கும் போது என்னென்னா அது டைம் 1/2 hour 1 hour எடுத்துகிட்டு போகுது. ஓகே, எதுக்கு அப்படி போயிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இப்போ பாவம் இல்லையான்னு கேட்கும்போது நேரடியாக பார்த்தா அதில் பாவம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பண்ணியிருக்கிற அந்த கான்சக்ரேஷன் இருக்குல்ல, அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புக்கு விரோதமான பாவம் இது. ஏன்னா நம்முடைய நேரம், நம்முடைய எனர்ஜி எல்லாத்தையுமே தேவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்காக பயன்படுத்தாமல் வேற ஒரு விஷயத்துக்காக நம்முடைய நேரம் செலவிடப்படுது அப்படின்னா, பிரதர் ரசல் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்களுக்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது பாவம்னு சொல்லி கொடுங்கன்றார். ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட இல்லை வளர்ந்த நிலைமையில் இருக்கிற புது சிருஷ்டிகளுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு பாவமாக இருக்கும் அது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஆமோஸ் பிரதர் நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? ஒரு கேம் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டார் ஒரு பிரதர், அவரை வந்து வெளியே எடுக்கணும், அது வசனத்தின் மூலமாக தான். எப்படி அப்படின்றது ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஓகே, கேமை டெலீட் பண்ணிட்டா சரியாயிடுங்களா? ஓகே, தேவனோட இசைந்திருக்கிற வேலைகளையும் அவரோட ரீப்ரிண்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிற விஷயங்களை அதிகமாக நம்ம அதிகரித்தோன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நான் வந்து பைபிள் எடுத்து உக்காந்து என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி ஃபோனை எடுக்காமல் எப்படி தான் இருப்பேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் அதுவும் ஒரு நாள் தான் பண்ணேன். அது அப்படியே அந்த பைபிளுக்குள்ளே போகிறப்ப நான் அந்த வசனங்கள் படிச்சுனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே கடந்து போகிறேன்.
அந்த இடத்துல வந்து நான் ஃபோனை வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மறக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தேன். ஆனால் அந்த ஈடுபாடு இல்லாதப்போ வந்து நான் வந்து அந்த தேடி போகிறேன், நம்மளுக்கு வேலையே இல்லை, வேறு என்ன வேலை இருக்குது, சரி ஃபோனை எடுப்போம் அந்த மாதிரி. இப்போ இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண சொன்னீங்க இந்த வசனத்தின் வழி வந்து சப்ஜெக்ட்டு, இந்த 2 நாளாக வந்து நான் சாட் ஜிபிடியில் உட்காந்து ஒரு சில விஷயங்களை, ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வசனங்கள் தேடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பைபிளில் தான் நான் தேடினேன். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத போகிறப்ப தான் நான் வந்து அதிகமாக போய் அதை ஈடுபாடு தேடுறேன். ஓகே, ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும், இதில் இருக்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னு பார்க்கும்போது, நாம் பாவம் செய்யக்கூடாதுன்னு இல்லை தீமையாக யோசிக்கக்கூடாது, தீமையை பேசக்கூடாது, இல்லை தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சும்மாவே இருக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தீமை அப்படின்றது, அந்த பழைய மனுஷன் அப்படின்றது யார் கூட இருக்கிறாங்க, பழைய சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால, சும்மா இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு பாவத்தை இல்லை இந்த ஒரு இச்சையை இல்லை இந்த ஒரு அடிமைத்தனத்தை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. மாறாக எப்படி தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மைக் இருக்கிற சகோதரிங்க படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் மாம்சத்தின்படி பிழைக்கிறது அப்படின்றது மாம்சம் என்ன யோசிக்குதோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதன்படி செய்கிறது. இது ஒரு முடிவு கொண்டு போகணும் வாழ்க்கையில். ஆனால் இந்த மாதிரியான மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்ம அழிக்கணும் அப்படின்னா எதன் மூலமாக தான் அழிக்கணும்னு வசனம் சொல்ல தெரியுங்களா? ஆவியின் மூலமாக சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழிக்கணும். அப்படின்னா ஆவியின் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய விஷயங்கள், ஆவிக்குரிய சிந்தனைகள், ஆவிக்குரிய கிரியைகள், தேவனுடைய சித்தம், நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு தேவன் விரும்புகிற விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கான ஈடுபாடு காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு தீமையான விஷயங்கள் நம்மளை விட்டு என்ன பண்ணோம். நான் நல்ல விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் எந்த அளவுக்கு நான் ஈடுபடுத்திக்கல, ஆனால் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் கடைசி வரைக்கும் மாறவே முடியாது. அப்போனா எதன் மூலமாக தான் நம்ம சரீரத்தின் கிரியைகளை அழிக்க முடியும் அப்படின்னா ஆவிக்குரிய விஷயத்தில் ஈடுபடுவதன் மூலமாக தான். ஜெபம் பண்ணுறது மூலமாக, பைபிள் படிக்கிறது மூலமாக, சத்தியத்தை தியானிக்கிறது மூலமாக, இதில் ஈடுபடும் போது தான், ஆவிக்குரிய ஊழியங்கள் செய்வதன் மூலமாக தான் ஒரு புது சிருஷ்டி அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆவிக்குரிய விஷயத்துலேயே ஒரு சிலர் பிஸியாக இருக்கிற தம்பி சொன்னார் இல்லைங்களா, அதாவது இந்த ஒரு ஒர்க்கை எனக்கு கொடுத்துட்டீங்க, அதனால என்னால் அங்கே என்ன பண்ண முடியல. அப்போனா இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் யார் ஒருத்தவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களோ மாம்ச பிரகாரமான விஷயத்தில் அவங்களுக்கு ஈடுபடுறதுக்கு என்ன இருக்காது. ஒருத்தவங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது, அதனால நான் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய அர்ப்பணிப்பை யோசிச்சு பார்க்கலாம். ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்குறோம். சரி, பேடு ஃப்ரெண்ட்ஸு தப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கரெக்டு தானே? அப்போனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தேவன் நம்புற மாதிரி ஒருத்தவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா யார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே இருப்பாங்க அவங்க? சிஸ்டர் செராஃபி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சத்தியத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும். ஏன்னா உலகத்தில் நல்ல கேரக்டர் காட்டுறவங்களும் இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தீமையான வழியில் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் சத்தியத்துக்குள்ளே இருக்க நண்பர்கள் கூட இருக்கும்போது தான் தீமையான எந்த ஒரு வழிக்குள்ளேயும் போகாமல் அவங்களையும் காத்துக்கிட்டு நம்மளையும் காத்துக்க ஒரு வழி இருக்கும் அப்படின்னு. அப்போது சத்தியத்தில் இருக்கிற நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அது எங்கே இருக்கிறது நல்லது? ஒரு புது சிஷ்யாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சத்தியத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சார்ந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வளர முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்க்கும்போது வாலிபர்கள் நீங்கள் பேசிட்டீங்க. இப்போது முதிர்ந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. வாலிபன் தன் வழியை
எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தை காத்துக்கொள்வது. அப்போ வசனத்துக்கு உட்பட்ட என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆலோசனைகளும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். ஒரு சிலவங்க பஸ் வேறு போகும், டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நாம் வந்து சாதாரணமாக வாலிபர்களுக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்ணோன்னாக்கா கலந்தாய்வு செஞ்சோம். வாலிபர்கள்னால் அவங்க மட்டும் வாலிபர்கள் இல்லை, வசனம் சொல்லுது எல்லாருமே வாலிபர்கள் தான் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு கூட வசனம் இருக்குது. அப்போ ஒரு டீனேஜ் பருவத்தில் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சரி என்ன பண்ணுறாருனாக்கா அதை கடைப்பிடிச்சிருந்தாலும் அவர் வந்து ஒரு 30 வயசு 33 வயசில் தான் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு அர்ப்பணிக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ வாலிப பிராயம் என்பது வந்து ஒரு டீனேஜ் ஒரு 13 19 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து மோசே வந்து வாலிப பிராயத்தில் வந்து அவர் எப்படி இருந்தார், தாவீது எப்படி இருந்தாருன்ற நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துருக்குறோம். ஆனால் எபேசியரில் கூட சொல்லப்பட்டிருக்குது, நாம் வந்து இனி குழந்தைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா வாலிபர்கள் மட்டும் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளரணும். வளர்கிற அத்தனை பேருமே என்னன்னு கேட்டாக்கா பசங்களை சொல்லுவார், அந்த ஒரு கண் இருண்டு போகிற ஒரு விஷயம், காது மங்கி போகிறது, இது எல்லாமே அதில் வரும் அந்த வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில். அப்போ ஒரு எந்த ஸ்டேஜை சொல்ல வர்றாருனாக்கா எல்லாருமே வந்து வாலிபர்கள் தான் நாமன்னு சொல்ல வர்றாரு. இதில் மெயினாக என்னான்னு கேட்டாக்கா வாலிப பிள்ளைகள் தவறு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டாக்கா பேரண்ட்ஸினுடைய சரியான ஒரு கண்காணிப்பு இல்லாத ஒரு முக்கிய காரணம். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்காணிக்கணும். அப்பப்போ வீக்லி ஒன்ஸாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ பள்ளிக்கூடம் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, நம்ம 24 ஹவர்ஸ் அவங்க கூட என்ன பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. நம்ம கூட இருக்கும்போது அவங்க சரியாக இருப்பாங்க, வெளியில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை வாட்ச் பண்ண வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. அதேமாரி வந்து அவங்கள வந்து இப்போ வசனத்து நிமித்தமாக எப்படி அவங்கள வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதுன்னா நாம் அடிக்கடிக்கு அவங்கள என்ன பண்ணால் ஒரு சப்ஜெக்ட் கேட்க வைக்கணும். பைபிள் முதல்ல என்ன பண்ணணும், தெளிவாக அவங்கள படிக்க வைக்கணும். அப்போ படித்தா தான் அதில் இருக்கிற வசனங்கள், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி வசனங்கள் அதில் தெரிஞ்சால் தான் அந்த வசனத்தை அவங்க வந்து ஒரு உலகத்தில் போயிட்டு சரியான விஷயமோ தவறான விஷயமோ அவங்க மேற்கொள்ளும் போது இது தேவனுக்கு பிரியமா இல்லைன்றது வசனத்து நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணி பார்ப்பாங்க. அதான் சொல்கிறார். இப்போ நீதிமொழிகள் கூட 22ஆம் அதிகாரத்தில் வந்து 6ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையாண்டு அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் என்ன பண்ணுவான், முதிர் வயதிலும் அதை அவன் விடாத இருப்பான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இதற்கு ஒரு அருமையான ஒரு நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானான்னு கேட்டால் அண்ணாள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சாமுவேலை கொண்டு வந்து விட்றாங்க, எங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டாந்து விட்றாங்க. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒரு வாலிப பிராயத்துலேருந்து முதிர் வயது வரைக்கும் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார், எல்லா விஷயத்தையும் செய்கிறார். அப்போ அவருடைய ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் வந்து. இது நம்மளுக்கு ஏன் இன்றைக்கி வந்து அந்த வாலிப பிரயாத்தை தேவன் வந்து சரிப்படுத்தி வாழுங்கன்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா உலக ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி ஒரு புது சிஸ்டி அழைத்து இருக்கிறாரு. நாளைக்கு உலக ஜனங்களை போய் நியாயம் தீர்க்கணும்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும். நாளைக்கு உலக ஜனங்கள் நம்மளை பார்த்துட்டு ஒரு மாதிரியே கேவலமாக பிற்காலத்தில் அவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணது, அவங்க ஒரு நாளைக்கு நம்மளே வாசிக்கப்பட்டு நிருபமாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போ நம்மளை அவங்க என்ன பண்ணால் ஒரு எடுத்துக்காட்டு ரோல் மாடலாக நாளைக்கு அவங்க பார்க்கணும். அதனால் இந்த வாலிப பிராயத்தில் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இன்சிஸ் ஆகி நம்ம நிறைய விஷயங்களை தவறு பண்ணுறதுக்கு நேரிடும். அதனால தான் என்ன பண்ண இந்த வாலிப பிராயத்தில் நம்மளை தற்காத்து கொண்டால் முதிர் வயதில் அதை என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணி போவோம் என்ற ஒரு விஷயத்தை நான் அங்கே பதிவு பண்ணுறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. கூட ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறது அப்படின்றது நம்ம கண்மாட இருக்கிற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணலாம். என்ன ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் தெரியுங்களா அதுக்கு? அவங்கள தேவனை தேடணுன்ற ஒரு உணர்வு வர வைக்கிறதுக்கு, தேவனை நம்புவதுக்கு, தேவனுக்காக வாழணுன்ற அந்த ஒரு ஆசை, அந்த விருப்பத்தை நம்ம எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அநேக விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது வழி விலகி போக மாட்டாங்க. அநேக நம்ம பிள்ளைகள் கூட இருக்கலாம், இல்லை நாமளே யூத் ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணோம் வாலிப வயசில் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தவிர செய்கிறவங்களா இருந்திருப்போம். ஆனால் தேவனுக்காக உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா நேரத்துலையும் உண்மை இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அப்பா அம்மா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை சார்ந்து வாழ்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வேறு யாராவது சகோதரிகள் ஷேர் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுறவங்க 1 நிமிடம் 2 நிமிடம். சிஸ்டர் சீதா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய ஒர்க் பிளேஸில் நான் வந்து டியூட்டிக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அக்யூஸ்ட்டை வந்து நான் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். நான் இட்டுட்டு போன அக்யூஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 16லேருந்து 19 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. எனக்கு வந்து அக்யூஸ்ட் அவங்க தான். அழைச்சிட்டு போகும்போது அவங்கள வந்து நாங்கள் அங்கே கொஞ்சம் பிளேஸில் உட்கார வைப்போம். கோர்ட்டுக்கு உள்ளே பூஜை இட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் அழுகுறான். அதில் ஒரு பையன் சொல்கிறான், டே எதுக்குடா வந்து அழுதுனுங்கிறேன், இங்கெல்லாம் வந்தால் இதாக இருக்கணும்டான்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், தம்பி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னும் போது, அக்கா நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் எங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படணும்க்கா, கெத்தாக இருக்குதுல்ல. அவன் ஒரு என்ன சொல்கிறது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு வந்திருக்கான். இது தப்புன்னு சொன்னால் அது தப்பு தான் எனக்கு தெரியுது, பட் அது கெத்துக்கான்றான். ஸோ நான் அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் தேவன் எந்த அளவுக்கு ஒரு கிருபையாக நம்மளை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்களாம் உலகத்தாரை வந்து சாத்தான் எந்த அளவுக்கு சிக்கி வச்சுருக்கா, அவங்களெல்லாம் திருத்த முடியாது, விட்டுறணும். பட் ஆனால் நம்மளை எந்த அளவுக்கு அவருடைய சட்டைகள் கீழே வச்சு நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க, அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்ருக்காருன்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இதை உணர்ந்துட்டாலே நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்து ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக யோசித்து எல்லாத்தையும் நம்ம செய்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தேவனுடைய கைக்குள்ளே தான் நம்ம அடங்கியிருப்போம். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரியில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே கஞ்சா போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில், காலேஜில் கிடையாது, ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே பசங்க. ஸோ என்னன்னு பார்த்தா அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் போய் எதை விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்குது அப்படின்னா அதுவே பெரிய கிரேஸ். ஆனால் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அது போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் விரும்பக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஸோ தேவனுக்காக ஏதாவது செஞ்சு சாதிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க மறிக்கணும். ஸோ அதுக்கான உதவிகள் நம்ம செய்யலாம். இங்கே யாராவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம். சகோதரர்கள் கடைசியாக பேசி என்ன பண்ணுவாங்கன்னா முடிப்பாங்க. சிஸ்டர் சபிதா. ஆனால் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரீப்ரின்ஸ் 1671லேருந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பிரதர்னா, ஏன் இந்த வாலிப பிரயாயத்திலே சின்ன வயசுலேயே இவ்வளோ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது, இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் துறந்து இது எல்லாத்தையும் மறந்து இதெல்லாம் வெறுத்து வாழ்ந்தீங்கன்னா பின்னாடி நிறைய பேர் இதெல்லாம் வெறுக்காமல் வந்து அநேகர் வந்து ஒரு 30 மோர் இயர்ஸில் சத்தியத்துக்குள்ளே வரவங்கெல்லாம் இதை விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிக்கல்களை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஈஸியாக நீங்கள் சத்தியத்தில் வழிநடத்துறதுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களாக தானே இருக்காங்க, இவங்க பேராசைப்பட்டா என்ன, பொறாமப்பட்டா என்ன, இது மாதிரிலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அவங்களாம் பின்னாடி அதை கற்றுப்பாங்க அப்படின்னு இப்போவே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுட்டு பின்னாடி அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு மகா பெரிய தவறு. சிறு வயதிலிருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் வெறும் மாய்மாலம். இது நமக்கு நிம்மதியோ அமைதியோ சமாதானத்தையோ கொடுக்காது. இது நமக்கு கஷ்டத்தையும் தான் வருவிக்கும். இது நமக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த வாய்ப்பை நமக்கு பெற்று கொடுக்காது. அதே போல் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும்போதும் சரி, என்னோடய ப்ரீவியஸ் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படி வரும்போதும் தேவனுடைய வழிநடத்துதல் எப்படியா எங்களை பாதுகாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சொல்லி உங்களோட பிள்ளைகளை வளங்க சிறு வயதிலிருந்தே. அதே போல் வாலிப பிரயாயத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இடம் கொடுங்க. அவங்களுக்கு எடுத்த உடனே திட்டிட்டு அடிச்சுட்டு கோவப்பட்டு திட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய விஷயத்தை கூட நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அப்போது சிறு பிள்ளையிலேருந்து எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஷேர் பண்ணணும், அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும், அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அந்த விஷயத்த அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு முன்னே வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பாரு. அதே போல் என்னென்னா, நீங்கள் ஒரு முன்மாதிரியாக வாழறது நிமித்தம் தான் எங்கள் அப்பா ஃபோன் பார்க்க மாட்டார், எங்கள் அம்மா ஃபோன் பார்க்க மாட்டாங்க, வீணான வார்த்தைகளை பேச மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க, மற்றவங்க குறித்து தீமையாக பேச மாட்டாங்க. இப்படின்ற ஒரு உங்களோட கேரக்டர் அவங்க மனசில் பதிஞ்சாதான் அவங்க என் அப்பா அம்மா மாதிரி நான் வாழணும் அப்படின்னு அவங்களோட ரோல் மாடலாக உங்களை வச்சு அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிப்பார். நான் இதையும் ஷேர் பண்ணி தேங்க்ஸ். தேவனுக்கு மகிமை உண்டாகுது.
இப்போ உலகம் வாலிப வயசுன்றது ரொம்ப ஒரு கோளாறான விஷயந்தான். அதை கடந்து வரணும்னா இப்போ நம்ம பைபிள் எக்ஸாம்பிள் 2 பேர் கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடந்து வந்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம தானியேலை எடுத்துக்கலாம். அவரும் சின்ன வயசுலேருந்து ஒரு அகதியாக தான் வராரு. ஆனால் பைபிள் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பார்த்துட்டோம். நீங்கள் கன்க்ளூஷனாக இந்த விஷயம் பாயிண்ட் 1, 2 அப்படின்னு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு நமக்கு. ஓகே. எப்படி இருக்குங்கன்னா நம்ம நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். உலகத்தில் வாழும்போது நல்லது கெட்டது தெரியும். ஏன்னா உலகத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, தீமையை பேசக்கூடாது. அவங்களே திட்டினா கூட விலகி போயிடறாங்க. இப்போ பார்த்தோன்னா 2 பேர் பைக்கில் இடிச்சிட்டா கூட என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் சரிங்க சாரின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நாம் எப்படி இருக்குன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப அதை காட்டிலும் மெச்சூரிட்டியாக இருக்கணும். அவங்களே மெய் மறந்து போகிற அளவுக்கு நம்ம வளரணுன்றது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டு. அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையும் மன ரம்மியமாக கற்றுக்கணும். பிரச்சனை வந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி நம்ம வந்து பேஸ் பண்ணுன்றது சூழ்நிலை நம்ம வந்து கற்றுக்கணும். படித்தாலும் சரி, வளர்ந்து பெரியவங்களாலும் சரி, ஒரு திருமண ஸ்டேஜ் கடந்து போனாலும் சரி, முதிர் வயசாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து தேவன் நம்மளை வழிநடத்துவான்ற கூட தேவன் மேலே பற்று நமக்கு எப்போ நம்ம அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போவே நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் மேலே வச்சுட்டு அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரோ அதை நம்ம கடந்து போனோம்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்குன்றது எனக்கு பதிலாக இருக்குதுன்னா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. பைபிள்லேருந்து வசனம் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க. இதனால் 2 கேரக்டர் தான். சாமுவேல் வந்துட்டு ஆசாரியர் குலத்தை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய பையன் வந்து கூட சத்தியத்தில் இருந்தாருன்னா இல்லை. அதே மாதிரி ஏலியோட பிள்ளைங்களும் அவர் ஆசிரியராக இருந்தாலுமே அந்த ஓப்படி பினாகாஸ் 2 பேருமே தேவனுக்குள்ளே இல்லவே இல்லை. அதே மாதிரி நம்ம சத்தியத்துக்குள்ளே பேரண்ட்ஸுங்க பிள்ளைங்க இருந்தாலுமே ஆனால் அந்த பிள்ளைங்க தவறு எதுவும் செய்யாமல் தேவனை சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ தீமத்தேவை கூட பார்க்குறோம். அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்க்குவதான். பவுல் போய் அனல் மூட்டுறாரு. உன்னுடைய தேவ வைராக்கியம் உங்களாம் இருக்குன்னு பார்த்துட்டு அனல் மூட்டுறாரு. அப்போ முழுக்க முழுக்க வந்து பெற்றோர்கள் இது ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம். பெற்றோர்கள் முக்கியமாக வாலிப பிள்ளைங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப முன்மாதிரியாக இருக்கணுன்ற ஒரு உணர்த்துதல் எங்களுக்கு கிடைச்சிது. சஞ்சய் பிரதர் சொன்னாங்கல்லண்ணா, இந்த 2 days வந்துட்டு நீங்கள் கொடுத்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டே இருந்ததுனால அடுத்து அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு. உண்மையாலுமே ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் நாம் சும்மா இருக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட் எப்போவுமே நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கணும்ண்ணா. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்து இனிமேல் எப்போ ஆயத்தப்படுத்துவீங்கலாம் தெரியாது. ஆனால் சும்மா இருக்கிற கால பீரியட் இனிமே வரும். அப்போ நம்மளுக்கு மூத்த சகோதரர்கள் எல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா இருக்க நேரத்தில் நான் என்ன படிக்கலாம், என்ன ஊழியத்துக்கு என்னை தயார்படுத்திக்கலாம், எப்படிலாம் அந்த நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்கலான்னு ஏன்னா நம்மளாம் ஓனாக யோசிக்க முடியாது. அதுக்கான ப்ராப்பர் வே தெரியாது. அப்போது அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு நிச்சயமாக அதை நம்ம பண்ணும்போது அந்த சும்மா இருக்கிற நேரம் சும்மா இருக்க மாட்டோம்னா. அதனால் அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு தோணுச்சுண்ணா. பிரதர், இருக்கிறதுல நான் ஃபீல் பண்ண வரைக்கும் என்னென்னா பேட் கேரக்டர்ஸ், தவறான வழி என்னென்னா அந்த அட்வைஸ் வாங்கிறது. முக்கியமாக வாலிப வயசில் இருக்கும்போது யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காத மோசமான ஒரு விஷயம்னா மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. பட் இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக பைபிள்லே வந்து ரெகோபயாம் இருக்கார். என்னென்னா தன்னுடைய தகப்பன் மரித்ததுக்கப்புறம் தனக்கு மூத்த சகோதரர்கள் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய ஆலோசனையை தள்ளி தன்னுடைய பிரயாயத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்கறது மூலயமா அவர் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா கடைசி வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஆட்சேபாரம் செய்கிற அந்த ஒரு வாய்ப்பு அவர் சந்ததியில் இல்லவே இல்லை. ஸோ இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம அந்த வயசில் இருக்கிறோம், அந்த காலத்தில் பகுதியில் இருக்கிறதுனால மற்றவங்கக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளோ மோசமான தவறாக இருந்தாலும் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வந்து சத்தியத்தில் நல்லா ஒரு எக்ஸாம்பிளாக ஓடுற வாலிப பிள்ளைகளை நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துருக்கோம் பிரதர். தேவனுடைய ஞாபகத்துக்கு மகிமை உண்டுவதாக. நான் கற்றுக்கின கேரக்டர் என்னதுன்னா ஜோஷ்வா.
ஜோஷுவா யாருன்னா தேவன் வந்து மோசேக்கு கொடுத்த ஒரு சர்வெண்ட்டு தான் ஜோஷுவா. இப்போ ஜோஷுவா வந்து டேபர்நாக்கில் விட்டு விலகி வரவே இல்லை, அவரோட மைண்டு விலகவே இல்லை. ஜோஷுவா வந்து தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால ஜோஷுவா வந்து மோசேக்கு அடுத்ததாக இஸ்ரேலை வழிநடத்துறதுக்காக அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவர் ஒழுங்காக வழி நடத்தினதுனால இப்போ ஜோஷுவா வந்து நம்ம ஒரு நிருபமாக படிக்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ நம்ம எல்லோரும் நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் டே கண்டக்ட் பண்ணுறப்போ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு போய் நின்று ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா பசங்க லைஃப் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப யாரெல்லாம் வந்து அப்பா அம்மாவோட பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, பழகிறீங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணேன். யாருமே கை தூக்கலை. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு. ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற சமுதாயம் எந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நம்ம உலகத்தில் இருக்கிற பேரண்ட்ஸுடைய பிள்ளைகள் இல்லை, புது சிருஷ்டியுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வி ஆர் இன் த அண்டர் த ஜஸ்டிஃபைடு, நீதிமானாக்கப்பட்டவர்களாக ஒன்று கான்சிக்ரேட்டடாக இருந்தால் ஓகே, கான்சிக்ரேஷனாக இல்லைனாலும் கூட. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நாம் என்ன யோசிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நல்லா பேசணும், நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இப்போ நான் கையெல்லாம் தூக்க சொல்ல போகிறதில்ல ஏன்னா. ஸோ அப்போ நம்ம பேரண்ட்ஸோட நல்லா பேசுகிறோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. சமயத்தில் அவங்களோட ட்ரூத்து ஷேர் பண்ணுறோமா, படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களோட வந்து அப்பா தான் நமக்கு, அப்பா அம்மா தான் யார் முதல்ல, ஈவன் அம்மா யார் அப்படின்னு பார்க்கும் முதல்ல நமக்கு அவங்க தான் டீச்சர் இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அந்நியன்யத்தை உருவாக்கிட்டோம், நல்லா பேசணும், நல்லா பழகணும் இல்லைங்களா. எப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட தன்னுடைய பிள்ளைகள் தானே இவங்க, மற்றவர்களோட கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நெருங்கி பழகிடுவோம். பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது கேப் கொஞ்சம் வச்சுருவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி நாம்ளும் எந்த கேப் வச்சுருவோன்னா பிள்ளைங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெருங்கி வந்து பேசணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத்து. நம்மளுடைய வாழ்க்கையில் அதுவும் இந்த வாலிப பிரயாயத்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ, எப்படி சொல்லுவாங்க சின்ன வயசில் இப்போ சொல்லுவாங்கள்ல 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு. ஆனால் நமக்கு இந்த வாலிப பிரயாயத்தில் நம்ம என்ன வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கற்றுக்குறோமோ, ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை செய்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் இருக்கும். அது பிரதர் கூட ஷேர் பண்ண ஒரு பாயிண்ட்டு இல்லைங்களா. அப்போ இந்த காலப்பகுதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய படிக்கலாம். ஸோ அப்போ நம்ம அகாடமிக் ஓரியன்டாக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பட் அதை படிப்போம், எக்ஸாம் வந்தால் படிப்போம், நம்ம எல்லாமே பண்ணுவோம், அதில் பண்ண வேணாம் அப்படின்னு நான் யாரும் நம்ம சொல்கிறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டெய்லி வேதத்தை படிக்கணும், படிக்கிற விஷயங்களை பேரண்ட்ஸோடு ஷேர் பண்ணணும். ஒரு வேளை ரீப்ரின்ஸ் வால்யூம்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா அது புரியலையா அவங்களோட ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை ஷேர் பண்ணி கற்றுக்கலாம். ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம படிக்கிறோம், கற்றுக்கிறோம், ரைட்டு தான். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறோம், இதில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பயங்கரமான டெஸ்ட்டு இந்த காலப்பகுதியில் நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்னென்னா ஒரு வேளை லெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா, ஏன்னா உலகத்தில் தானே இருக்கும் நம்ம இல்லைங்களா. உலகத்தில் இருக்கும்பொழுது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன உணர்வுகள் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம், நமக்கும் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டூல், அந்த டூல் என்ன அப்படின்னா அதாவது வல்லமை நிறைந்த வார்த்தைகளான வசனங்கள் மட்டும்தான், வேறு எதுவும் நமக்கு இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போது நம்மக்கிட்ட டெய்லி ப்ரேயர்ஸு இல்லைங்களா, டெய்லி ரீடிங்கு, ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கு, அப்பா அம்மாவை கனப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லைங்களா, அவங்கள வந்து ஹானர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதுவும் நமக்கு
டெஃபினட்டாக இந்த காலப்பகுதியில் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்டு நமக்கு இருக்கணும். சபையில் நம்மளுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்குது அதை நம்ம வளர்த்துக்கணும். அதே சமயத்தில் சபையில் இன்னும் நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் இருக்குது அதை நம்ம செய்கிறதுக்கான காரியங்களை இப்போ என்ன நம்ம ஆர்வத்தை கொடுக்குறோமோ அடுத்தடுத்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாழ்க்கை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுமா, ஆர்வமாக இருக்கணுமா, இந்த காலப்பகுதி சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்போம், யூத் ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கலாம் சத்தியத்தில் இல்லைங்களா? இப்போ இருக்கிற சகோதர சகோதரிகள் வாலிபர்களுக்கு நல்ல ப்ரீஷியஸான டைம் இது. வாழ்க்கையில் இந்த ஒரு வாலிப தருவாயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு இல்லையே. ட்ரூத்துக்குள்ளே வாலிபர்லாம் இருக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், நம்மளோட இதயத்துக்குள்ளே உட்கார வேண்டிய ஒரு விஷயம் இது இல்லைங்களா? இந்த ஒரு தருவாயை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு தான், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இல்லைங்களா, அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றைக்கி நல்லா தேவனுடைய வழிநடத்த பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன ஒப்பு கொடுத்தோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் இனி நடைமுறைப்படுத்தணும் கவுண்ட்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாலிப பிரியாயத்தில் சிருஷ்டி நினைக்கக்கூடிய காலப்பகுதி நமக்கு தெரியும். இங்கே நீங்கள் 10 பேர் என்ன பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணிங்க, இப்படி இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணுன்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க தேவ சமூகத்துக்கு முன்னாடி. அது நம்முடைய வாழ்க்கையில் இனி எப்படி அபியாசப்படுத்த போகிறோம் முடிவெடுக்கிறோம் இல்லையா, அதுவே இந்த புறகமுடைய தாற்பயம். இதுக்கு முழு சப்போர்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தகப்பன் தாயார். அதுக்கு அறிவான வாசனம் பிறகு கொடுத்தாங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து. யார் நடத்துறது? தகப்பன் சொல்லணும், காலையில் எக்லிஷா போன்னு சொல்லக்கூடாது, நாம் போகணும். காலையிலேருந்து பைபிள் படிங்கன்னு அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, நாம் படிக்கணும். இப்படி படிக்கும்போது தான் யாரை பார்த்து கற்றுப்பாங்க? அப்பா அம்மா ஒரு புது சிஷ்யர் இருந்து ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், பரலோகமான படிக்கிறதா இருக்கட்டும், சபைக்கு டைமுக்கு போகிறது யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ பையன் ஃபாலோ பண்ணுவான். ஒருவேளை நீங்கள் போன சொல்லும்பொழுது திரும்பி கேட்காது, மனசு நினைக்கும் இவர் லேட்டாக போகிறாரு அப்படின்ற எண்ணம். அப்படின்னா முழுமையான ரோல் மாடல் யாருன்னு பார்த்தோன்னா தகப்பன் தான். ஏன்னா அவங்க தான் கைட் பண்ணணும். அவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, டீனேஜும் பார்க்கும்போது இடர்போது வாய்ப்பு உண்டு. ஆனால் சத்தியத்தில் நடத்துவதற்கு தேவன் பக்கப்பலமாக இருக்கிறாங்க. அந்த பக்கப்பலம் யாருன்னு பார்த்தோன்னா அப்பா அம்மா தான் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறது எல்லாம் கவனிங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஃபஸ்ட்டு தேவனுக்கு கீழ்ப்படி எல்லாம் இருக்குது இல்லையா, அது எங்கே நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோன்னா அப்பா அம்மா தான் கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மாலாம் வந்திருக்கிறோம். அந்த அப்பா அம்மா கீழ்ப்படுத்த காமிச்சிட்டாலே தேவன் சத்தியம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சு என்ன பண்ணுறோம், சரியாக பயணிப்பதற்கான வழிகள் அவங்கள பார்த்து கற்றுக்கும் பொழுது சரியான வாழ்க்கை ஆவதற்கு நமக்கு என்ன பண்ணோம், இந்த வசனம் எல்லாமே நம்ம காப்பாற்றணும் பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறோம், கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப அதேமாரி நீங்கள் அனுப்பின பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் படித்தோம். எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது. அது தேவன் எப்படி கைட் பண்ணலான்னு யோசிக்கும் போதே அப்போ கண்டுபிடிச்சோம், இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசிக்கிறேன்றது. அப்போ கொடுத்த எதனா எழுத்தும் சரி, நீங்கள் பேசணும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறை பரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் பார்க்கும்போது நீங்கள் ஏது கொடுத்தீங்க இல்லையா, அந்த மைண்ட் செட்டு அதை அப்படியே எங்கே அப்ளை பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணுங்கள். எதை நிராகரிக்கணுமோ தூக்கி போடும்போது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெற்றி நமக்கு தான். அப்போனா சிருஷ்டி நினைக்கக்கூடிய காலப்பகுதி இதுவேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், சரியாக ஓட்டம் ஓட ஆரம்பிங்க. எல்லா சப்போர்ட்டும் தேவன் பண்ணுவாங்க. அதுக்கு ரோல் மாடல் அப்பா அம்மா இருக்கிறாங்க, சபினுடைய பிரஸ் இருக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஷேர் பண்ணது என்னென்னு பார்த்தோம்னா, பசங்க சப்ஜெக்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிற ஒரு 10% தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறாங்க. உண்மையாலுமே என்னென்னு பார்க்கும்போது எங்கே ரெஃபர் பண்ணாங்கன்னு தெரில, எங்கே படித்தாங்கன்னு தெரில, இல்லை யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக எங்ககிட்ட யாரும் கேட்கல. ஸோ அதனால் என்னென்னு பார்க்கும்போது அப்பா அம்மா பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இன்னும் அதிகமாக நம்ம பிள்ளைகள் அப்படியே வளர்கிறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தலாம். இறுதியாக நம்ம ஜெபம் செய்யலாம். இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் அருணகிரி அவர்கள் ஜெபம் செய்வார். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மையை சோத்திருக்கிற தகப்பனே, இது அந்த நாளில் கூட தகப்பனே எங்கள் சகோதர சகோதரர்களை ஒன்று கூட்டி உம்முடைய சத்திய வேதத்தை தியானிக்கவும் அது உள்ள காரியங்களை பகுத்து ஆராய்ந்து பார்க்கவும் நீர் இந்த நேரத்தையும் இந்த வேலையும் தந்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, இது இந்த கடைசியாக இந்த வாலிப பிள்ளைகளுடைய வழிநடத்தல்கள் பற்றி நீ எங்களுக்கு தந்திருக்கிற யோசனைகளும் ஆலோசனைகளும்
தகப்பனே இது இந்த பிள்ளைகள் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் அளவும் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி உம்முடைய சமூகத்தை நோக்கி வர நீதாமே அவங்களுக்கு பலப்படுத்தும் தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தை கொண்டு அவங்கள பலப்படுத்தி அவங்கள ஆறுதல் தந்து அவங்கள வழிநடத்தும் தகப்பனே. இதோ இது வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கும் தகப்பனே. அவங்களும் இந்த ஓட்டத்தில் செம்மையாக ஓட அவங்களுக்கும் அவங்களையும் வழிநடத்தும் தகப்பனே. இவையாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.